தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை சந்தை. மதுரை சந்தை முன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த சந்தை இயங்கி வந்தது. மதுரையில் திலகர் திடல் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் இந்த சந்தை இயங்கி வந்தது. அதாவது மதுரையில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் உள்ள சேதுபதி மேல்நிலை பள்ளிக்கு அருகில் இந்த காய்கறி சந்தை உள்ளது. 30 வருடங்களுக்கு முன்பாக இங்கு காய்கறி சந்தை இயங்கி வந்தது. ஞாயிறு வியாழக்கிழமைகளில் சிறப்பாக இருக்கும். 30 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த காய்கறி சந்தை எடுக்கப்பட்டது. அந்த இடங்களில் இப்பொழுது A to Z எல்லா பொருட்களும் கிடைக்கும். விலை மலிவாக கிடைக்கும். குறிப்பாக பழைய பொருட்கள் கிடைக்கும். பழைய பொருட்கள் என்று சொன்னால் பழைய டிவி, பழைய வாஷிங் மிஷின், பழைய ஃப்ரிட்ஜு, பழைய கரண்ட் அடுப்பு, பழைய கிச்சன் பொருட்கள், பழைய பாத்திரங்கள் கிடைக்கும். அப்புறம் பழைய சைக்கிள் கூட கிடைக்கும். செகண்ட் ஹேண்டு 2 வீலர் கிடைக்கும். காய்கறிகளும் கிடைக்கும். மூலிகைகள் கிடைக்கும். மூலிகை செடி கிடைக்கும். நாய்க்குட்டி கிடைக்கும். பூனைக்குட்டி கிடைக்கும். கிளி கிடைக்கும். லவ் பேர்ட்ஸ் கிடைக்கும். முயல் கிடைக்கும். அடுத்த பழைய ஃப்ளக்ஸு அந்த பேனர் இருக்கும் பார்த்தீங்களா, பேனர் கூட கிடைக்கும். பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் கூட கிடைக்கும். அப்புறம் இரும்பு ஐட்டங்கள் கிடைக்கும். இரும்பு ஐட்டம்னா அந்த உடற்பயிற்சி செய்வதற்குரிய சாதனங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் செகண்ட்ஸில் கிடைக்கும். இரும்பு சங்கிலி கிடைக்கும். அப்புறம் அந்த டூல்ஸு கட்டிங் ப்ரஷ், ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி இது பழசும் கிடைக்கும், புதுசும் கிடைக்கும். அப்புறம் பழைய பேண்ட் சட்டை கூட கிடைக்கும். இந்த ஒர்க்கர்ஸ் பயன்படுத்துறதுக்கு பழைய பேண்ட் சட்டை வைப்பாங்கள்ல, பழைய பேண்ட் சட்டை கூட கிடைக்கும். அடுத்து ஃபர்னிச்சர் ஐட்டம் புதுசும் கிடைக்கும், பழசும் கிடைக்கும். சோஃபா செட்லேருந்து பழைய சோஃபா செட்டு, புதிய சோஃபா செட்டு கிடைக்கும். கட்டில் கிடைக்கும். சேர்ஸ், பழைய சேர்ஸ் கிடைக்கும். ஃபேன், சீலிங் ஃபேன், எலக்ட்ரிக்கல் ஐட்டம், பழைய சீலிங் ஃபேன், பழைய கரண்ட் அடுப்பு, அதெல்லாம் நல்லா ஓடுற கண்டிஷனில் கிடைக்கும். பழைய செல்ஃபோன் கூட செகண்ட்ஸில் வாங்கலாம், அங்கே கிடைக்கும். பழைய கம்ப்யூட்டர் செகண்ட்ஸில் வாங்கலாம். பின் டு பிளேன் எல்லாமே அங்கே கிடைக்கும். A to Z எல்லாமே கிடைக்கும். விலை மலிவாகவும் இருக்கும். மதுரை திலகர் திடல் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அந்த சந்தை இருக்குது. சந்தை எங்கேன்னு சொல்லி கேட்டால் சொல்லுவாங்க. எல்லா நாட்களும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அங்கே எப்போதும் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து கூட்டம் இருக்கும். அதனால் மதுரை மக்கள் இந்த மதுரை சந்தையை பயன்படுத்திக்கோங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்களும் இங்கே பொருட்கள் வாங்குகிறாங்க. பரமக்குடி, சிவகங்கை, திண்டுக்கல் அங்கேருந்து வந்தும் இங்கே பொருட்கள் வாங்குகிறாங்க. ஆகவே மதுரை திலகர் திடல் போலீஸ் ஸ்டேஷன் அருகே இருக்கிற மதுரை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பின்புறம் இருக்கிற இந்த சந்தைக்கு போய் A to Z எல்லா பொருட்களும் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.